Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல நல்ல ஒரு சத்தான முருங்கைக்கீரை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது நல்ல மணமா சுவையா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சிட்டு இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு 2 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்கீரையை பறித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அழுத்தி பிடிச்சா நல்லா ஒரு கைப்பிடி வர அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். ஏன்னா இதை அரைச்சி மாவில் சேர்த்ததுக்கப்புறம் மறுக்கும் தோசையிலையும் நல்லா வெந்து வரும். அதனால ஓரளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. கன்சிஸ்டன்சியும் இந்த அளவுக்கு இருக்கணும். இது சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம மாவில் சேர்த்துடலாம். நான் 2 கப் அளவுக்கு தோசை மாவு எப்போவும் நம்ம ஊற்றுவோம்ல அந்த தோசை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாவு இதெல்லாம் ஒன்று சேர வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எப்பவும் போல் தோசை ஊற்றுவோம்ல அதே மாதிரியே நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல்லும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நல்லா தோசை ஊற்றிக்கலாம். எப்பவும் போல் வீட்டில் ஊற்றுற மாதிரியே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நம்மளுக்கு நல்ல சாஃப்டான தோசை வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம். இல்லை நல்லா மொறுமொறுன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு நல்லா ரோஸ்ட்டாக நம்ம எப்பவும் போல் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கம் நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான முருங்கைக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.